வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.1 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை ஒப்பிட்டு கிரேட்டர் தென் அல்லது லெஸ் தென் அல்லது ஈக்குவல் என்ற குறியீட்டு நிரப்புக. ஃபஸ்ட்டு கணக்கு 800 கிராம் ப்ளஸ் 150 கிராம் 1 கிலோகிராம். இது பெருசாக இது பெருசான்னு கேட்டிருக்காங்க. 800 கிராம் ப்ளஸ் 150 கிராமும் 1 கிலோகிராமும் இது ரெண்டில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 800ஐயும் 150ஐயும் நம்ம கூட்டிக்குவோம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? கூட்டினா 950 வருதா? இந்த 950 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 1000 கிராம் இருந்தால் தான் 1 கிலோ வரும். இங்கே 950 இருக்குது. அப்போ 1 கிலோகிராமுங்கிறது 1000 கிராம். அப்போ 1 கிலோகிராம் தான் பெருசு. இந்த 800 கிராம் ப்ளஸ் 150 கிராம் சின்னது. அப்போ குறி லெஸ் தென் குறி வரும். இந்த சைடு வாய் பெருசாக இருக்கனால பெருசு, இங்கிட்ட சுருங்கி இருக்கனால இது சின்னது. அடுத்து 2வது கொஸ்டின். 600 மில்லிலிட்டர் ப்ளஸ் 400 மில்லிலிட்டர். இது 1 லிட்டருக்கு சமம்னு சொல்கிறாங்க. 1 லிட்டருக்கு பாக்ஸ் இடையில டேஷ் 1 லிட்டர் அப்படிங்கிறாங்க. இது சமமாக எப்படின்னு கேட்டு பார்ப்போம். 600ஐயும் 400ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 600 400 மில்லிலிட்டர் எத்தனை மில்லிலிட்டர்? 1000 மில்லிலிட்டர் வருது. 1000 மில்லிலிட்டர் வருது. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு? 1000 மில்லிலிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு? 1000 மில்லிலிட்டர். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர்னால் நம்ம லெஃப்ட் சைடு உள்ளதை 1 லிட்டர்னு கணக்கு பண்ணிக்கலாம். 1000 மில்லிலிட்டருங்கிறது 1 லிட்டர். இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதும் 1 லிட்டர், ரைட் சைடில் உள்ளதும் 1 லிட்டர். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதுவும் 1 லிட்டரு, அதுவும் 1 லிட்டரு. 6 மீட்டர் 2 சென்டிமீட்டர். சாரி, இங்கே இடத்துல 2 சென்டிமீட்டர் வராது, 25 சென்டிமீட்டர். 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 600 சென்டிமீட்டர் ப்ளஸ் 25 சென்டிமீட்டர். இந்த ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 600 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். 600 சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வருமானு பார்ப்போம். 600 கிலோமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 600 இருக்குது. அப்போ இந்த 100ஆல் நம்ம வகுத்தணும். 100ஆல் 600 வகுத்தோம்னா, டிவைட் பண்ணோம்னா நமக்கு மீட்டரில் மாற்றிடலாம். சென்டிமீட்டரில் உள்ளதை மீட்டரில் மாற்றலாம். 600 ஈக்குவல் டு 600 இன்ட்டு சென்டிமீட்டர். 600 இன்ட்டு 1/100 சென்டிமீட்டர். இப்போ இதையும் அடிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்குது? 6. இப்போ இது 6 மீட்டர். 6 மீட்டர்.
6 மீட்டர் 25 சென்டிமீட்டர், இங்கேயும் 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவல். அடுத்து பாருங்கள் 3 4 4 88 சென்டிமீட்டர் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். இங்கே வந்து 88 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 88 சென்டிமீட்டர் வந்து சின்னது, அப்போ 8 மீட்டருங்கிறது வந்து பெருசு. அப்போ லெஸ் தென் குறியீடு போடணும். அடுத்து 55 கிராம் 550 மில்லிகிராம். 55 கிராமுங்கிறது அதிகம், 550 மில்லிகிராமுங்கிறது கம்மி. அப்போ 55 கிராம் தான் பெருசு. அப்போ இங்கே வந்து கிரேட்டர் தென் குறி போடணும், கிரேட்டர் தென் குறி. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.